பார்த்தீங்களா, பெரிய கோபுரம். அம்மா அம்மா ஊஞ்சல் ஆடுறா பாருங்க, அம்மா காட்டுற ஊஞ்சல் ஆடுறா. பூச்சி போகுது சாப்பிடும். ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஃபெரஸில் நிற்கிறேன் மக்களே. ஃபெரஸில் இருந்து இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னா காட்டு மாதாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன் மக்களே. இங்கே ஒரு வயல்வெளிக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு காட்டு மாதா இருக்காம அதை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறேன். அதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன் மக்களே. இந்த வீடியோக்கு போகும் முதல் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க மக்களே. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே பண்ணி வரும் மக்களே. வாங்க வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் மக்களே, பாருங்க ஆப்பிள் தோட்டம் எல்லாம் விஞ்சால ஒரே ஆப்பிள் தோட்டம் மக்களே. எல்லாம் தோட்டங்கள், அங்கால எல்லாம் வயல்வெளி தான். இதுக்குள்ளே தான் காட்டு மாதா இருக்குது. அதுதான் உங்களை இப்போ கொண்டே காட்ட போகிறேன். வாங்கோ காட்டு மாதா பார்ப்போம். நானும் இந்த ஃபஸ்ட்டு இருந்தானே கூட்டி இருந்தவ நல்லா இருக்குமான்னு பார்ப்போமாண்டு. நல்ல புதுமையான மாதான்னு சொல்லினோம். ஃப்ரான்ஸில் வந்து தமிழாக்கள் வந்து கூடுதலாக வார இடம் தனம் இது. நேற்று வந்து பெருநாள் நடக்கின்ற இந்த காட்டு மாதாண்ட பெருநாள் வந்து நேற்று நடக்கின்றதாம். இந்த ஒலிம்பிக் நடந்தால இங்கே அரசாங்கம் வந்து தடை நிப்பாட்டி இருக்கணும் என்று சொன்ன நடக்கக்கூடாது. அதனால் நேற்று நடக்கலை. நேற்று வந்து லூட்ஸில் நடந்த பெருநாள் தான் இது நடக்குதா நடக்கலையாம். எப்போ நடக்கும்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். வேறு ரெண்டு தமிழாக்களோட கதைக்க முடியுமானா உங்களுக்கு கதைக்க பண்ணி தரேன். வாங்க போகலாம். இருக்குது இதில் நினைக்கிறேன் காட்டு மாதா அப்படியே போவோம். பார்த்தீங்களா, பெரிய கோபுரம், மணி அடிக்குது, பெரிய வெல்கள் எல்லாம் இருக்குது. வெல் அடிக்குது. கணக்கான கோயில், சின்ன கோயில். சொன்ன உள்ள போகணும்.
பிரான்ஸில் இருக்கும் தமிழ் மக்கள் கூடுதலாக இந்த கோயிலுக்கு வருவினமாம். அவை தான் கூடுதலாக வந்து பூசைகள் செய்து மண்டாடுறவையாக நிறைய தமிழாக்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பினும். இந்த கோயிலுக்கு வந்து என்னென்னு சொன்னால், இந்த கோயிலில் வந்து எந்த நேரமும் தமிழ் மக்கள் அடிக்கடி வந்து நிற்பேன். நாங்கள் இன்றைக்கு வரும்போது நிறைய தமிழ் மக்களுக்கு நிற்கணும். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டே நிற்பினமாம். என்னென்னு சொன்னால் இது ஒரு புதுமையான மாதாவும் காட்டு மாதா. அப்போ அதெல்லாம் நான் இங்கே இருந்து என்னோட இந்த ஃப்ரெண்ட் பட்டியல் சொன்னாங்களே. அப்போ நான் வந்தபடியே தான் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உள்ளுக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருப்பேன் மாதாவை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நீ அங்கால தொடரலாம். இதில் வந்து முழுதிரி கொளுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் முழுதிரியெல்லாம் கொளுத்தணுமா? மகள் முழுதிரி கொளுத்துறா. இந்த முழுதிரி இந்த இதில் எம்பச்சு கிடக்கு மாதாவை. இதுதான் அந்த போர்த்துக்கல் இருக்கிற பெட்டி மாதா. பாருங்க, இதை பின்னுக்கு வச்சுக்கணும். இது சேர்ச்சுக்கு பின்புறத்தில் இருக்குது. வார மக்கள் பிரான்ஸ்லேருந்து வார மக்கள் இருந்து பார்ப்பினோம். உண்மையிலே எந்த நேரமும் இங்கே தமிழ் மக்கள் வந்து நிற்பினோம். பாருங்க, அவங்களெல்லாம் விதிக்கணும். அவங்க இந்த மரத்துக்களெல்லாம் விதிக்கணும். இதில் பாருங்க, அது என்ன சார் தம்பி? அது அதுக்குள்ளே பூசா அது போகலாம். இது வந்து பின் சேர்ச்சின் பின்பக்கம். அங்காலையெல்லாம் தமிழாக்கள் இருந்துட்டு உள்ளேருந்து சாப்பிடணும். எட்டத்தில் நின்று தெரியல. நாங்களும் கொண்டாந்து நாங்கள் இருந்து சாப்பிட்டு போவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் தோண்டியது பெட்டி மாதா. மிளகு எல்லாம் கிடையாது. மிளகு எல்லாம் போட்டிருக்கு. மிளகுகளெல்லாம் போட்டிருக்கு. எடுத்து சாப்பிடணும். எங்கே போகிறீங்க? இதுக்கெல்லாம் பூசை நடக்கிறதா? காட்டு மாதான் பூசை இதுக்கெல்லாம் நடக்கிறதா? அதுக்குள்ளே போக முடியாதாம். அது பூசை நடக்கும்போது தான் போக முடியும். லோக் பண்ணியிருக்கு. அப்போ அதை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது மக்களே. பாருங்க, இஞ்சால மரங்கள். எவ்வளோ போகலாமா? திறந்துருக்கா? திறக்க மாட்டோம். திறக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்களா, அங்காலெல்லாம் மக்கள் இருந்து சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட உணர்ந்து இருந்து சாப்பிடணும். கொஞ்சம் அப்படியே தோட்ட வழி. பெருநாள் மட்டும் ஒவ்வொரு 7ஆம் மாதமும் 2ஆம் தேதி பெருநாள் நடக்கிறது தானே. அந்த டைமும் அந்த 15ஆம் தேதி இந்த நேற்று அந்த 15ஆம் தேதி பெரிய பெருநாள் நடக்கிறது. நேற்று நடக்கிறது. இந்த ஒலிம்பிக்கால நடக்க வேண்டாம்னு சொல்லி நடக்கிற போல. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய தமிழ் இந்த கோயிலுக்கு முழுக்க தமிழாக்கெல்லாம் வந்து போகிறோம். வந்து போகிற 6 இருந்து கும்பிட்டு நேர்த்தியல் வச்சுட்டு போய் கும்பிட்டு வரை போவினோம். நேர்த்தியல் வச்சால் வந்து அது நல்லபடி நடந்தால் கொண்டு வந்து நேர்த்தியல் செய்து முடிக்கிறவன். சாப்பாடுகள் அது 2-3 கொடுக்குறேன். சாப்பாடு பனிசுகள் வேண்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கு கொடுக்கல போல. ஞாயிற்றுக்கிழமைலாம் கூட செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இதுக்கெல்லாம் பூசை நடக்கிறதா? இங்கே அப்படியே கோயிலெலாம் பார்த்தீங்களா? என்ன ஒரஞ்சு கலரில் நடக்கிற என்னன்னு தெரியல. என்ன பழம் இதே சாப்பிட்டு விட்றாங்க கூடாது. வேற நல்ல பழம் உண்டு, சின்ன பழம். இது வந்து பூ
ரோசா பூ. ரோசா பூ. ரோசா அந்த மொட்டு. ஓ ரோசா அந்த மொட்டு பூ இப்படி இப்போ காய்ச்சி போய் கிடக்கு. அம்மா சொல்லுங்க சாப்பிடல. ரோசா பூ தான் அந்த முத்தி அந்த பூ மாதிரி. ரோஸ் 5 முள்ளு குத்து. அது ரோஸ் இல்லையா? அது வேறு என்ன பழம்? சரி அந்த பழத்தோண்டா தம்பி அதை சாப்பிட்டு போய் அந்த கூட ஆயிரும். இந்த லண்டன் இருந்து சாப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டலும் போயிடலாம் அந்த காட்டுக்குள்ளே. சரி உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏங்க மரத்தில் வருங்க. அவ்வளோ விடுங்க. எல்லா குப்பையும் போட்டு குளிப்பி கண்டிக்கிறேன். ஒரே மரங்கள்லாம் தரும். இப்போ வந்து கோயிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். மாதாவெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பார்ப்போம் இந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் மக்களே. வாங்க அந்த இடத்துக்கு போய் நாங்கள் கொண்டே காட்டுறேன். இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு நிறைய சுவர் இல்லை. பார்ப்போம் டென்ட் பிளானிங் இருக்குது. ஏதாவது ஒரு பிளானுக்கு தான் போக போகிறோம். ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த இடத்த அடித்து பார்த்துட்டு கூகுளில் அடித்து பார்த்துட்டு அந்த இடத்த போக போகிறோம். பார்ப்போம் இது கிட்டவன்னு சொல்லி. ஓகே மாதாவை கும்பிட்டு நீங்கள் மாதாவை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே மக்களே வாங்க அடுத்த என்ன கட்டம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா மக்களே ஒரு பாலம் ஒன்று இருப்பாங்க. செட்டியான பதிவு தனியாக காரும் சின்ன வேனம் தான் போகும். பெரிய வாகனம் போகாது. வேறுங்க அப்படி இருக்குது. இதுக்கால போகிறோண்டா இந்த இடத்துக்கு எக்ஸிட் எடுத்து போகிறோன்னா 10 ரூபா 30 கட்டணும். கட்டினா தான் போகலாம். எல்லாடி போயிடாது. எந்த எக்ஸிட்டுக்கும் பிரான்ஸுக்கு காசு. வேறுங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. அந்த டென்ட் சைட்டுக்கும் அந்த ஈரோ டன்னல் ரயிலுக்குள்ளே போகிற மாதிரி இல்லையே. அதில் ஒன்றை காரை விட்டு நாங்கள் போவோம். அதே மாதிரி தான் கிடைக்குது பார்க்க. செட்டியான பெட்டிய பாலம். நம்ம முடிவை காணுங்க. நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் பழத்தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இதுதான் அந்த பழத்தோட்டத்தின் அட்ரஸ். ஃப்ரான்ஸில் இருக்கிற நீங்களே பார்த்து வரலாம். நிறைய பழத்தோட்டம் இங்கே இருக்கான். பழங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துருக்கேன். இப்போ கோயிலேருந்து டிரெக்டாக இங்கே வந்த நாங்கள் வாங்க உங்களுக்கு கொண்டே காட்டுறோம் பழத்தோட்டத்தை. அந்த பழத்தோட்டத்துக்கு போகிறோம். இப்போ இதில் இருந்தால் நான் ஆரம்பிக்க போகிறோம். வண்டியில் ஒன்று எடுத்துன்னு போகணும்னு யோசிக்கிறோம். பெரிய தோட்டம், பெரிய பழத்தோட்டமாக பார்ப்போம். போய் வாங்கும் உங்களையும் கூட்டிக் கொண்டு பழத்தோட்டத்துக்கு போகிறேன் மக்களே. வண்டியில் தள்ளிக்கொண்டு வரேன். இந்த வண்டியில் இப்போ பழங்கள் எடுக்க போகிறோம். வேற எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேறு என்ன பாக்ஸோட அந்த பாக்ஸத்துக்கு உள்ளே போகிறோம் தம்பி. பாக்ஸோட போகிறேன் வாங்குற மாதிரி. இதுதான் நாங்களை இப்போ லீட் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் இருக்கு பாருங்க டொமாட்டோ தோட்டம். இந்த டொமாட்டோ தோட்டத்தை நான் இப்போ போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேறுங்க எவ்வளோ டொமாட்டோ பெருசு பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி. இந்தெல்லாம் பாருங்க டொமாட்டோ இருக்குது. டொமாட்டோ பாருங்க இன்னும் பெருசு. இஞ்சி குழா கறி வைக்கலாம். கடிச்சு சும்மா சாப்பிடலாம். இஞ்சி ஊரில் வந்து டொமாட்டோ நாங்கள் சாப்பிட்றோம். நான் தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன படம் என்ன சொன்னால் ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து லண்டன் ஜெகன் வந்து டொமாட்டோ தோட்டத்துக்கு போய் கண்டிக்கிறாங்க. இஞ்சி நிறைய டொமாட்டோ வேறு கொஞ்சம் அம்மா பாருங்க எல்லாம் டொமாட்டோ. இங்கே வந்து நீங்கள் விரும்பின டொமாட்டோ எல்லா பழங்களும் வந்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டொமாட்டோ தான் கிடக்கு. அங்கே நிறைய பழங்கள் நாங்கள் காட்டுறோம். வாங்க அங்கேயும் கொண்டே காட்டுறோம். ஃபுல்லாக டொமாட்டோ தான் கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். ஃபுல்லாக வந்து டொமாட்டோ தான் கிடக்கு பாருங்க. நிறைய டொமாட்டோ பழம் அப்படியே இப்படியே நிறைய டொமாட்டோ வேணும். அப்படியே ஃபுல்லாக டொமாட்டோ தோட்டம் தான். வாங்க அப்படியே நான் கொண்டே காட்டுறேன். போய் 2 ஐட்டம் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இங்கெல்லாம் இவ்வளோ டொமாட்டோ இருக்குது பாருங்க. எல்லாம் ஃபுல்லாக டொமாட்டோ அப்படியே ஃபுல்லாக பாருங்க. மேலே சொல்லி மேலேலாம் அப்படியே டொமாட்டோ. இங்கே இதில் டொமாட்டோ நீங்கள் விரும்பினாக்கள் வந்து வாங்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் பாடி போய் நிற்கிது. என்ன இரவுலாம் தண்ணி அடிப்பாங்க நினைக்கிறேன். என்ன இரவு தண்ணி அடிப்பாங்க ஃபுல்லாக. இந்த டொமாட்டோ ஒரு வித்தியாசமாக இந்த டொமாட்டோ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. பெரிய டொமாட்டோ இருக்குது பார்த்தீங்களா? பெரிய டொமாட்டோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் கொட்டுண்டு போய்க்கிறா. பழங்களெல்லாம் வந்து நிறைய கொட்டுண்டு போயிருக்கு பாருங்க. ஃபுல்லாக நிறைய கொட்டுண்டு இருக்குது. நாங்கள் விரும்பினா வந்து பழங்கள் பொறுக்கலாம். பிரச்சனையே இல்லை. இனி வாங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது செரி டொமாட்டோ.
கிட்டக்கண்ணா இது வந்து செரி டொமாட்டோ வேறங்க. செரி வந்து சின்ன சின்ன டொமாட்டோ செரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எல்லாம் சின்ன சின்ன செரி. இங்கே இஞ்சாலையும் வித்தியாசமான டொமாட்டோ இருக்குது. இது இன்னும் நல்ல வடிவான டொமாட்டோ. இதுவும் வந்து செரி தான், ஆனால் வித்தியாசம் செரி. பார்த்தீங்களா மக்களே, சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம். நாங்கள் சலாட்டில் போட்டு சாப்பிட்றதானே. இது வந்து மணி வாழைன்னு நினைக்கிறேன். வடையா தெரியாது. இல்லையே பாருங்க எப்படி இருக்குண்டு. இது வந்து மணி வாழைன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அங்கே மிச்சத்தை கொண்டு அங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இஞ்சாலையெல்லாம் ஃபுல்லாக மணி வாழை தான். இந்த தோட்டம் வந்து பெரிய தோட்டம். இது பெருசாக அப்படியே ஃபுல்லாக தோட்டம் தான். இஞ்சாலை வந்து சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி இந்தியாவில் சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கு. வேறு டிராக்டர் மாதிரி ஒன்று டிராக்டர் மாதிரி சின்ன பிள்ளை விளையாடு. அதே உங்களுக்கு காட்டக்கூடிய அம்மா ஊஞ்சல் ஆடுறா. யாருங்க அம்மா காட்டுற ஊஞ்சல் ஆடுறா கொண்டு வாங்க. பழங்கள்லாம் வாங்கி போட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அம்மா காட்டுங்க. ஊஞ்சல் ஆடுறாங்க அப்படி ஆடினு வந்து பார்ப்போம். ஊஞ்சல் அம்மாக்கெல்லாம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு என்னச்சுன்னா இப்படி ஆடிக்கிட்டு ஊஞ்சல். அதனால் வந்து சின்ன பிள்ளை டிராக்டர் ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிராக்டர் டிராக்டர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் தான் தமிழாக்கள் நிற்கலாம். அது எடுக்க முடியல முடியாது போட்டு வீடியோ அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஓகே எடுக்கலையாக்கா வீடியோ நீங்கள் ஆடுங்க. உங்களை எடுக்க வேண்டாம். அதை வந்து தங்களை எடுக்க வேண்டாம். எல்லோரும் பீச்சுக்கு வேற விரும்ப மாட்டேங்க. அதெல்லாம் எடுக்கல. ஓகே இது எடுக்கலாமா? கிட்டோம் யூடியூப்பில் போகலாண்ணா. ஓகே வேறு சின்ன ஆக்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லண்டன் அண்ணா ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்த இடத்துல தமிழாக்கல. என்ன பேர் உங்களுக்கு? என்ன படிக்கிறீங்க? ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்களா? தமிழ் தெரியும் என்ன இல்லை? நீங்கள் என்ன பக்கப்படுறீங்க? பாருங்க டிராக்டரோட உங்களுக்கு தாரீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? லியோனா. எத்தனை வயசு? தேங்க்ஸ் சார். ஓகே டிராக்டர் சுற்றி காட்டுது. டிராக்டர் பாருங்க. எங்களோட ஊர் மாதிரி இல்லையா? ஊர் மாதிரி இருக்குல்ல டிராக்டர்? ஊர் மாதிரியே இருக்குது. ஓகே நல்ல கத்தி ஆடினா ஆடுறீங்க. இந்த ஆட்டும் நாங்கள் இதுவும் வந்து சரி டொமாட்டோ அது சின்ன இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து இது கொஞ்சம் சின்ன டொமாட்டோ இருக்குது பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. உண்மை இந்த இடத்துல வந்து நிற்க ஒரு குளிர்ச்சியாக இருக்குண்ணா. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே வேறவங்க நல்லா இருக்கும். அங்கெல்லாம் இப்போ எல்லாம் வச்சுருக்குறாங்க வடிவாக ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன தண்ணி ஓடிக்கொண்டு இதுதான். இது வந்து மிண்டு. இது வந்து மிண்டு. நான் போடு வந்துருந்தேன் அந்த மிண்டு. கறிகளுக்கு போடுவோம், இதை போட்டு சாப்பிடுவோம். அந்த மிண்டு நல்லா இருக்கும் வாசம். ட்ரிங்க்ஸில் யூஸ்வல் லெமன் எல்லாம் போட்டு குடிக்கலாம். நல்லா இருக்கும் பாருங்க மிண்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் பார்த்தீங்க மிண்டு. நான் வணக்கம். நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே. பார்த்தீங்களா மக்களே? கூத்து இது வந்து இந்த கூட என்னன்னு சொல்கிறேன் முட்டைக்கோவான்னு எனக்கு அங்கெல்லாம் ஃபுல்லாக கோவா எல்லாம் நாங்கள் எல்லாம் ஹேங்கின்னு கூட்டினோம் போடுது. ஏன்னா லேட்டாக போயிடுச்சேன். சம்மர் டைம் தானே எல்லாம் ஹேங்கின்னு கூட்டினோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலரில் கிடக்கு. பழுதா போச்சு கூட. ஏன்னா பழுதா போன மாதிரி தான் கிடக்கு. மஞ்சள் கலர் இலையெல்லாம் பழுதா போச்சு. என்ன மஞ்சளாக கிடக்கு. ஆனால் என்ன இது சோப்பு கலராக கிடக்கு. இதை பார்த்தீங்களா? சோப்பு கலராக கிடக்கு. பண்ணெல்லாம் கடிக்குது. டஸ்ட்டு தானே. நாங்கள் அங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வேறு ஆஞ்சன் தெரியணும். இதான் இது இந்த பேரோட நான் போட்டுருக்கேன். இது பண்ண சொல்லி போட்டுருக்கோம். மழை இது வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம். அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் போகிறோம். வாங்க உங்களை ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் மக்களே. வாங்க இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராபெரிக்கெலாம் இப்போ பழக்குது. எல்லாம் சனங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போடுது. அதில் பாருங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் இருக்குது. வாங்க பழம் ஒன்று எடுத்து வாங்கி சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால்
சோவரியில் வந்து எல்லாரும் பிடிங்கொண்டு போட்டினோம். அப்போ இங்கே பெருசாக சோவரி இல்லை, தவத்தி ஒன்று எடுத்து சாப்பிட்றோம். கழுவாமல் சாப்பிட்றோம், பூச்சியில் போகுது தெரியல. என்ன இங்கே வரோம் பூச்சி போகுது தெரியும் சாப்பிட்டோம். ஊரில் எல்லாம் நாங்கள் பூச்சி கூட சாப்பிட்டா இங்கே பேப்பரோம். என்ன அங்கே என்ன மனைவி வந்து ஏதோ சோவரி தோழி சாப்பிட்டு இது பண்ண எங்களுக்கு பார்த்தீங்களா? அப்படியே வாங்க, அப்படியே கொண்டாங்க மக்களே, வாங்க. அப்படியே ஃபுல்லாக சோவரி தோட்டம் அப்படியே நாங்கள் கொண்டு காட்டுறோம். நான் எல்லா பழங்களும் சனங்கள் ஆஞ்சிட்டு, அப்போ அதால் என்ன மிஸ் பண்ணிட்டேன். நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள் லண்டன்லேயும் நிறைய தோட்டங்கள் இருக்குது. நான் அது உங்களுக்கு லண்டன் போய் எடுத்து காட்டுறேன். அதுவும் இப்போ சீசன் வந்து முடிஞ்சுது. இங்கே இப்படி சாப்பிட்லாம். அப்படியே ஃபுல்லாக சோவரி தோட்டம் தான், அப்படியே காரணம் ஃபுல்லாக அப்படியே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்கு. ஃபெரஸில் இருக்கிறாங்களும் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃப்ரெஞ்ச் தெரியாவுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்று வாசிங்கோ, அந்த இதை பயிரை காட்டுறேன் என்னென்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. கமெண்ட்ஸில் எழுதிங்கன்னு தெரியும். மற்றது வந்து இது வந்து என்னென்னு சொல்லுவோம், வெங்காயம் ஏதோ தண்டு எனக்கு தெரியலை என்னென்று. இது சலாட்டளவு போடுற மாதிரி தான் கிடக்குது. என்னென்னு தெரியலை, தெரியாத நாங்கள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்று எனக்கு தெரியலை என்னென்னு. இதுக்கு போடுறதான்னு தான் நினைக்கிறேன். வெள்ளைக்கார வந்து சாப்பிடுவாங்க எல்லாமே. என்னென்னு தெரியாது எங்களுக்கு. வேறு கொஞ்சம் மாதிரி இருக்குது, தெரியலை. சரி, நினைக்கிறேன் உள்ளுக்கு வந்து கிழங்கு மாதிரி வச்சுருக்கு. கிழங்கு மாதிரி எனக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு என்னென்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. எனக்கு நான் அறிஞ்சு கொள்ளுவேன். எனக்கு தெரியலை. நீங்கள் நினைப்பலாம் என்ன யூடியூப் செய்கிறான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. கத்திரிக்காய் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ கத்திரிக்காய் வாங்க காட்டுறேன். இங்கே வாங்க, பெரிய பெரிய கத்திரிக்காய் கிடக்கு. இதில் சின்ன கத்திரிக்காய் இருக்குது. அங்கே ஆல்ரெடி இந்த வைஃப் பிடிங்கிட்டா கத்திரிக்காய். இது சின்ன நான் என்ன பெருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்திரி தோட்டம். அப்படியே சூமன் போட்டு கத்திரி தோட்டம் ஃபுல்லாக கத்திரி தோட்டம். பார்த்தீங்களா அங்கே எல்லாம் அப்படி கத்திரி தோட்டம் எல்லாம் பாருங்கள். இப்போ பூக்குது, எல்லாம் சின்ன சின்னலாம் பூக்குது. அப்படியே அந்த சைட்டை பெருசாக இருக்கு. இங்கே பார்த்தோம் பூக்குது. இந்த வெள்ளை சூட வந்ததுன்னா வெள்ளை சூ சரி வேணும். இங்கே இப்போ எல்லாம் பூக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே சின்னனா இப்போ பூத்து கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விட கணக்கு வந்துருமென்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கால வாங்க, என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இப்போ புதுசாக தோட்டம் வச்சிருக்கணும். ஆனால் எனக்கு பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் கிடக்கு. இலையை பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் கிடக்கு. என்னென்னு தெரியலை. இப்போ புதுசாக வச்சிருக்கேன். அங்கே பாருங்க, இன்னும் வழியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. புதுசாக வச்சிருக்கேன். நான் பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் கிடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி நீர் நிமித்தி பார்த்து அவங்க ஃபுல்லாக வச்சுக்கேன் பாருங்க, இன்னும் வழியாக இருக்குன்னு. மக்களே என்னென்னு சொன்னால் 6:30க்கு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் வந்தது லேட்டு. எங்கிடத்துலேருந்து 1 மணித்தியாலம் அந்த நாங்கள் காட்டுமாதாலேருந்து இந்த இடம் 1 மணித்தியாலம் காட்டினது. அப்போ அதன் தான் நாங்கள் வந்து மற்ற சில இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் தூரம் காட்டினது. அப்போ அதால் நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கே கிட்ட கூகுள் அடித்து பார்த்து தான் வந்து நாங்கள். அப்போ இது க்ளோஸு. நாங்கள் வந்தது 5 மணிக்கு. நிறைய இடம் காட்டலாம் போய் மன்னிச்சுக்கொள்ளுங்க மக்களே. நான் லண்டனில் இதேமாரி தோட்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு இப்போ காட்டுறேன். ஒரு நாளைக்கு அடுத்த சம்மருக்கு வந்து எப்படியும் சம்மருக்குள்ளே காட்டுறேன்.
மற்றது நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, இந்த தோட்டத்தை பற்றி மெசேஜ் போடுங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்களா இருந்தால் இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மற்றது வந்து நான் இதோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டினை மறக்காம தட்டுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்கள் கூட கொண்டு வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ. நான் ஃப்ரான்ஸ் லிங்க் மட்டும் போட்டு கண்டிப்பேன். பாய்.